லெட்ஸ் வெல்கம் நிவேதினா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம ஜவ்வரிசி உருண்டை பண்ண போறோம். இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாது. இது எங்க அம்மாவோட அம்மா அவங்களோட அம்மா செஞ்ச இது. ஓகே. இது நம்ம கொள்ளுப்பாட்டி. இதை நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலா செய்ய போறோம். சரி, ஓகே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். என் பேரு லிவேந்தினா. நான் ஆக்சுவலா செகண்ட் இயர் இன்டீரியர் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா டிஷ் செய்யலான்றதுக்காக நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். சமையல் ரொம்ப இன்ட்ரெஸ்டா? ஏன்னா என் அம்மாவே ஒரு பெரிய ஷெஃப்னும் போது நம்ம சமைக்க வந்துரும்ல. சரி, ஃபர்ஸ்ட் இப்போ தேவையானது பார்த்துடலாமா? ஜவ்வரிசி உருண்டை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஜவ்வரிசி உருண்டை செய்ய தேவையான பொருட்கள்: ஊற வைத்த ஜவ்வரிசி 1 கப், துருவிய தேங்காய் ஏலக்காய் 1 கப், சர்க்கரை 1 கப், நெய் தேவையான அளவு. ஜவ்வரிசி உருண்டை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நான் ஜவ்வரிசி ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளோ நேரம் ஊற வச்சிருக்கீங்க? அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது வார்ம் வாட்டர்ல ஊற வச்சிருக்கேன். ஊற வச்ச ஜவ்வரிசிய பாதியை மட்டும் அரைச்சி எடுத்துப்போம். ஏன்னா அது நம்ம மாவு பதத்துக்கு பிசையும் போது சரியா வரும். அப்போ சரி, ஓகே. இப்போ பாதி எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் போட்டுக்கலாம் அரைக்கிறது. ஆமா, இதுல பாதி மட்டும். ஜவ்வரிசியை ஒரு அரை மணி நேரம் வார்ம் வாட்டர்ல ஊற வச்சுன்னு தண்ணியெல்லாம் வடிய விட்டாச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் நம்ம வடிய விட்டாச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் புளிஞ்சு எடுத்து அதை வடிய விட்டாச்சு. ஊற வச்ச ஜவ்வரிசிலேருந்து பாதி எடுத்தாச்சு. இதை இப்போ நைஸா அரைச்சிட்டு வரணும் இல்லையா? நல்ல மாவா? ஆமா, நல்ல மாவா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியில பாதி மாவா அரைச்சாச்சு. இதை பாருங்க, இந்த மாதிரி நல்ல தண்ணியே விடக்கூடாது இல்லையா? தண்ணியே விடாம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம அரைக்காத ஜவ்வரிசியும் அரைச்ச ஜவ்வரிசியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம். இந்த டைம்ல தான் நீங்க தண்ணி விட்டு விட்டு அரைக்கணும். ஏன்னா பதம் விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமா, பதம் தெரியணும். ஓகே. இது ஃபர்ஸ்ட் இத போட்டாச்சு. கொழக்கட்டை மாவு பதத்துக்கு வரணும். இதை தவிர வேற என்னெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க? ஜவ்வரிசி உருண்டை, அப்புறம் பால் கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை, இதெல்லாம். அம்மாவோட ஸ்பெஷல் என்ன? அம்மா ஸ்பெஷல்னு சொன்னா நான்வெஜ்ஜுக்குன்னு போவாங்க. நான்வெஜ் நிறைய சமைப்பாங்க. நான்வெஜ்னாலே எங்க அம்மாவை எல்லாருக்கும் தெரியும். ஓகே. கொஞ்சோண்டு தண்ணி தான். பாத்துக்கோங்க, இவ்வளவு தான் தெளிச்சேன். இதுக்கே ஜவ்வரிசி தண்ணி நிறைய உரியும். ஏமாத்தம் இது ரொம்ப. ஓகே, நல்லா கவனமா பண்ணிடணும். ஆமா, பார்க்கதான் நிறைய தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கும். உருண்டை பிடிக்கும் போது தெரியும். இப்ப நல்லா இது மாவு, சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்ப இதை ஓரமா எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து பூரணம் செய்ய போவோம். சரி, ஓகே. அது தேங்காய் சக்கரை. தேங்காய் நான் ஆல்ரெடி ஏலக்காய் போட்டு அரைச்சு வச்சுட்டேன் பூரணத்துக்கு. அப்புறம் இதுல சர்க்கரையை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ள ஸ்டஃப் பண்ண போறோம். சரி, ஓகே. எடுத்து வச்சுட்டு பூரணத்துக்கு நான் ஆல்ரெடி தேங்காவை ஏலக்காவோட திருவி வச்சுட்டேன். ஸோ திருவன தேங்காவையும் ஏலக்காவையும் இதுக்குள்ள போட்டுடலாம். போட்டுட்டு தேவையான அளவு சர்க்கரை. ஓகே. ஒருத்தர் கொஞ்சம் ரொம்ப இனிப்பாவும் சாப்பிடுவீங்க, ஒருத்தர் கொஞ்சம் இனிப்பு கம்மியாவும் சாப்பிடுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க சர்க்கரையை போட்டுக்கோங்க. இப்ப நிறைய செய்றீங்க அப்படின்னு வந்துச்சுன்னா பூரணத்துக்கு சர்க்கரை தனியா தேங்காவை தனியா வச்சு சர்க்கரை அப்பப்போ தேவையானாலும் அப்பப்போ போட்டுக்கணும். இல்லைன்னா சர்க்கரைல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிரும். போதுமா? இப்ப நம்ம பூரணம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்ப இந்த பூரணத்தை அந்த ஜவ்வரிசி மாவுல ஸ்டஃப் பண்றதா இப்ப இருக்க டெக்னிக்கலான பார்ட். அதை பார்த்துடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு மாவு, ஜவ்வரிசி மாவு வெறும் கையில பிடிச்சீங்கன்னா ஒட்டும். அதனால கையில எப்பவுமே தண்ணி தொட்டுக்கோங்க. இப்படி தண்ணி தொட்டுட்டு அப்புறமா உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. கொஞ்சோண்டு மாவு எடுத்துட்டு ஓகே, இது நல்லா தட்டிக்கணும். இது கொஞ்சோண்டு பூரண தோல் வச்சிடணும். அவ்வளவுதான். இதுதான் இப்போ அழகா உருண்டையா வந்துருச்சு. அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பண்ணிடலாம். ஆமா,
அதுக்குள்ள இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து ஸ்டீம் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். தண்ணி வந்து சூடாயிட்டு இருக்கு. அந்த பிளேட்ல வந்து இட்லி தட்டுல நெய்யும் தடவி ரெடி பண்ணி வச்சாச்சு. அது வந்து சேர்ந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். ஆமா. ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ டைம்ல ம் ரீல்ஸ் போடுவோம், ம் படிப்போம். ம் படிப்பு ஃபர்ஸ்டா ரீல்ஸ் ஃபர்ஸ்டா? அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ரீல்ஸ் அப்புறம் படிப்போம். ஓகே. நம்ம காலேஜ்ல தான் எங்க ஃப்ரீயா விடுறாங்க நம்மள. அசைன்மெண்ட் செமஸ்டருக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. படிச்சு முடிச்சு வெளில வர வேண்டாமா? அதெல்லாம் பண்ணாதானே. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சப்போ ஒரு செம்ம பண்ணு. என்னன்னா பூர்ணம் வந்து எல்லாம் பண்ணிட்டோம். பூர்ணம் என்ன பூர்ணம்ன்றது பேர் வரதே அது சக்கரை இருக்கனால தான். சர்க்கரையவே நாங்க போட மறந்துட்டோம். இட்லி சட்னி சாம்பார் மாதிரி அந்த உருண்டையோட சர்க்கரை வச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. ஓகே, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆமா. இது வேகறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 10ல இருந்து 15 நிமிஷம். ஊர்னதுனால மாவு அந்த மாவு ஊறிட்டனால நம்மளுக்கு வேகிறது வந்து சீக்கிரம் வந்துடும். ஓகே. நீ இப்போ உங்க பாட்டிக்கு இதை பண்ணி கொடுத்துருக்கியா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்ரூவ்டு. அங்க அப்ரூவ் ஆனதால தான் நம்ம இங்க வந்து செய்யறோம். ஓகே. இந்த மாதிரி நிறைய இருக்கு அவங்க சொல்லி கொடுத்தது. இதுலயே வந்துட்டு மைத்திலின்ட்டு ஒரு டிஷ் செய்வாங்க. இதே மாதிரி தான் நம்ம ஜவ்வரிசி ஊற வைக்கிற மாதிரி தான். நான் அந்த டிஷ்ஷுக்கான வேற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா அது வந்து இந்த டிஷ் வந்து ஜவ்வரிசி பதம் எடுக்க வரலன்னா தண்ணியா ஊத்திடுவாங்க சிலரு. அப்புறமா கொல கொல நைட் என்ன பண்ணு தெரியலன்னே அதை வந்துட்டு சுடுதண்ணியில அப்படியே ஸ்பூன்ல எடுத்து போடுவாங்க. அப்படியே அது வெந்தோடனே அது அப்படியே ஜெல்லி மாதிரி வரும். அது இன்னும் எடுத்து வச்சா அதுல தண்ணியா போனாலும் பிரச்சனை இல்லை. அதை வந்துட்டு ஆனா அதுக்குன்னு ஒரு பேர் வச்சு மைத்திலின்னு வச்சிருக்காங்க. ஓகே. அது அப்படியே நீங்க தண்ணில இருந்து எடுத்துட்டு நம்ம வந்து இந்த தேங்காய் பூர்ணத்தை இப்படி மேல தூவி கூட சாப்பிடலாம். அது எந்த மைத்திலி பண்ண தப்போ பேர் அப்படி வச்சிட்டாங்க. இப்ப நல்ல தண்ணி சூடு ஆயிடுது. இப்ப நம்ம பிடிச்ச உருண்டைய உள்ள வச்சு வேக வைக்க போறோம். ஓகே. சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? 10-15 நிமிஷம் வரைக்கும் தாராளமா அதை வேக வைக்கலாம். வெந்து அப்புறமா நம்ம சாப்பிடலாம். ஓகே. நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நம்மளுடைய ஜவ்வரிசி உருண்டை வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பாத்துடலாமா? பாருங்க, ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரா வெந்திருக்கு. எடுத்துருவோமா? எடுத்துடலாம் மேம். இப்போ இதை வந்து நான் வந்துட்டு ஸ்பூனை நம்ம நார்மலா எப்படி இட்லி எடுப்போமோ அதே மாதிரி தான் இதையும் எடுக்க போறோம். நம்மளுடைய ஜவ்வரிசி உருண்டை வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜவ்வரிசி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா டக்குன்னு பண்ணி பார்த்துடலாம். ஸ்வீட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஷோக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். ஸோ இந்த டிஷ்ஷை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். டக்குன்னு நீங்கள் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்வீட் ஏதாவது நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரு ஜவ்வரிசி உருண்டையை வந்து நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். இந்த ருசிக்கல கலந்துக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக மறக்காமல் உங்கள் ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம்.